இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எது நிறைய இருக்கோ இல்லையோ சில விஷயங்கள் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சுங்க. எது தெரியுமா? அவங்க ரொம்ப டாக்ஸிக் பர்சன், இவங்க ஒரு நார்சிசிஸ்டாக இருப்பாங்களோ, இவங்க ரொம்ப மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர், இவங்க என்ன கேஸ் லைட்டிங் பண்ணுறாங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அப்போ உண்மையிலேயே அந்த நபர் டாக்ஸிக்காக தான் இருக்காங்களா, இல்லை நமக்கு அது சரியாக புரியாததுனால, நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து இவங்க ரொம்ப டாக்ஸிக்கான ஆள், இவங்க கேஸ் லைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, யாராவது நம்மளை கேள்வி கேட்கும்போது நமக்கு மனசு காயமடையும் போது ஒரு நிமிஷம் இந்த 4 விஷயங்களை உங்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை விட முக்கியமாக நம்மளோட வளர்ச்சிக்காக அவங்க சரியாக தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு புரியும். அந்த 4 விஷயங்கள் எது தெரியுமா? முதல்ல, நம்மளை கேள்வி கேட்குற நபர் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தோட அடிப்படையை வச்சு தான் கேள்வி கேட்குறாங்களா? நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால தான் நம்மளால் அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியலையோ அப்படின்னு நமக்கு தெரியும் போது ஒருவேளை அவங்க டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்கு உண்டான உழைப்பை நான் கொடுக்காததுனால எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அந்த கில்ட்டை நோக்கி யாராவது நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஏன் நீ இந்த வேலை பண்ணலை அப்படின்னு அவங்க சரியாக கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் போகிறதும், அவங்கள நம்ம ஒரு டாக்ஸிக் பர்சன் அப்படின்னு லேபிள் பண்ணுறதும் யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான். அடுத்தது, நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், நம்ம வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னு நமக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாமல் நமக்கு இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கும்போது யாராவது வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் ஷேக் பண்ணி, இல்லை நீ இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிற, ஏன் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிற, ஏன் துணிச்சலோடு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்மளால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வர முடியலங்கிற விஷயத்த சொல்ல முடியாமல், அதே சமயத்தில் அவங்களுக்கு பதிலும் சொல்ல தெரியாமல் திருன்னு நம்ம முழிக்கும் போது நம்ம மனசில் வர வார்த்தைகள் என்ன அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுற வைக்கிற மாதிரி, எதுக்கு இவங்க கேள்வி கேட்குறாங்க, இவங்க ரொம்ப டாக்ஸிக் பர்சன் அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணிடுவோம். நாலாவது, நமக்குள்ளே இருக்கிற சில வீக்னஸ் நமக்கு என்னன்னு தெரியும். இது மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யாராவது அந்த ஒரு வீக்னஸை நீ ஸ்ட்ராங்காக மாற்றிக்கோ. ஏன், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய படிக்கணும், நம்ம நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம அந்த ப்ரொமோஷன் நோக்கியோ இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கியோ போக முடியும். அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த வீக்னஸை, நமக்கு இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டியை அவங்க சரி பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அதை நம்மளால் நம்ம ஈகோயிசம்னால நம்ம அக்செப்ட் பண்ண முடியாமல், இல்லை இந்த பர்சன் ரொம்ப டாக்ஸிக் தான், என்னோட இன்செக்யூரிட்டியை திரும்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க எதிரில் இருக்கிற நபரோட ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது அவங்கள மீட் பண்ணுவீங்க அப்படின்னா 10 தடவையில் அவங்க 1-2 தடவை தான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க டாக்ஸிக் நபராக இல்லாமல் உண்மையிலேயே உங்களோட வெற்றிலையும் உங்களுடைய வளர்ச்சியிலையும் அக்கறை உள்ளவர்களாகவும் அவங்க கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்கும் போதும் அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். அப்போது டாக்ஸிக் நபர்கள்னா உண்மையிலே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாரத்துலையோ இல்லை ஒரு மாதத்துலையோ அவங்களை நீங்கள் ஒரு 10-15 தடவை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை மீட் பண்ணும்போதும் உங்களை நெகட்டிவாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் குலைக்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க, உங்களை பற்றின வீக்னஸை மட்டுமே அவங்க பின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டாக்ஸிக் நபராகவும் உங்களோட வெற்றியில் உண்மையிலே பங்கு இல்லாதவங்களாகவும் உங்களை டவுன் பண்ணுறதுக்கு மட்டுமே பேசுகிறவங்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, கிளியராக உங்களுக்கு புரியுது அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் அந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்டேருந்து எடுக்கிறதுக்காக மட்டுமே அவங்க நெகட்டிவான காமெண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் போது. மூணாவது, அவங்க உங்ககிட்ட பேசும்போது சிரித்து பேசியும் அன்பாக பேசுகிற மாதிரியும் தான் இருக்குது, ஆனால் உங்களோட முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி ரொம்ப நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் நெகட்டிவ் காமெண்ட்ஸும் சொல்கிறது உங்கள் காதுக்கே வரும்போது அவங்க ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, அவங்களோட எல்லா ஆக்ஷன்லேயும் ஒரு சுயநலம் இருக்கிறத உங்களால் உணர முடியும். அவங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்க, உங்கள் மேலே இருக்கிற அக்கறையிலையோ இல்லை உங்களுக்காக ஏதாவது பண்ணுறதுக்காகவோ அவங்க உங்கள் கூட கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும்போது, சுயநலம் அதிகமாக இருக்கும்போது அவங்க ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதோ இல்லைனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன தவறு அவங்க மூலமாகவே நடந்தால் கூட அவங்கள விக்டிமாக காமிச்சு, இல்லை அவங்க தான் ஏதோ ரொம்ப பாவம், அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்க தான் எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்டிம் மைண்ட் செட்டை அவங்க மேலே வச்சுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்போ இந்த டாக்ஸிக் நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை மேனிப்புலேட் பண்ணி, நம்மளை கேஸ் லைட்டிங் பண்ணி, நம்மளை பற்றி நெகட்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லி நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் குறைக்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணுற ஆளுங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்குங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க
நபர்கள் கிட்ட மட்டும்தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இவங்களோட இதெல்லாம் பலிக்காது. எந்த மாதிரியான நபர்களை இவங்க டார்கெட் பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைவாக இருக்கிறவங்களோ, ஒருத்தவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களோ, சுயமரியாதை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களும், ரொம்ப மென்டலி வீக்காக இருக்கிறவங்களையும் தான் இவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஏதோ ஒரு சின்ன வீக்னஸ் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம தெரியாமல் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்போம். அப்போது அந்த வீக்னஸை அவங்க ஒரு அஸ்திரம் மாதிரி எடுத்து ஒரு தடவை உங்ககிட்ட பேசும்போதும், உங்கள் லட்சணம் எனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, உன்னால் இது முடியாதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு எதை நம்ம என்னால் முடியலன்னு சொல்கிறோமோ, எதை நம்ம வீக்னஸ்னு சொன்னோமோ அந்த இடத்துலையே திரும்ப திரும்ப நம்மளை அடித்து நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம திரும்ப திரும்ப வீக் ஆகிட்டே போகிறதுனால நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்லவே முடியாது. அதனால் உங்களோட வீக்னஸையோ இல்லைனா உங்களோட இன்செக்யூரிட்டிஸையோ யார் கூடயாவது பகிர்ந்துக்கும் போது உண்மையிலேயே நம்பகத்தன்மை உள்ளவர்களா, ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். மூணாவது, எந்த ஒரு நபருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நல்ல நெட்வொர்க்கோ ஒரு சப்போர்ட் சிஸ்டமோ இல்லையோ அவங்கள தான் இவங்க இன்னுமே டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க மனசு கஷ்டம்னு போய் சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, இவங்க போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஒரு நபரை டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு டாக்ஸிக் பர்சன் இருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம அவங்கள டீல் பண்ண முடியும்? முதல்ல ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி இருங்க, முடிஞ்ச வரைக்கும் தூரமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான். பட் எல்லா சுச்சுவேஷன்லேயும் அது ப்ராக்டிக்கலாக பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உங்கள் ஸ்பௌஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு பெரியவங்களில் ஒருத்தவங்கன்னா என்ன பண்ண முடியும், இல்லை ஆஃபீஸில் ஒரு மேனேஜரோ இல்லை உங்களோட டீம் மெம்பரோ இருந்தால் வேலையை விட்டுட்டா போக முடியும், இல்லை வீட்டை விட்டுட்டு போக முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்போது நம்ம மென்டலி அவங்க கிட்ட இந்த நம்மளை எப்படி பாதுகாக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும்தான். இல்லை இவங்க என்னை எவ்வளோ காயப்படுத்தினாலும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதை நான் பர்சனலாக என்னுடைய குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், அவங்களால என்னை இவ்வளோ தான் ஹர்ட் பண்ண முடியும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்டலி நீங்கள் அவங்க சொல்கிற எதையுமே பர்சனலாக எடுத்துக்காத போது அவங்க இஷ்டம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு விடும்போது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறத உங்களாலேயே உணர முடியும். நாளடைவில் என்ன இவங்க எது சொன்னாலும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பொறுமையாக இருக்காங்க, தேவையானப்போ மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்களும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனிமையில் இருக்கிற ஒரு நபரை தான் அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, அவங்கள மென்டலி வீக் ஆக்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறதும், ஒன்று ரெண்டு பேர் கூடயாவது நீங்கள் தோழமையோடு பழகி உங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறதும் ரொம்ப அவசியம். ஸோ எந்த ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமோ, உங்களுக்காக பேசுறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு தெரியுமோ, அப்போது அவங்களோட டாக்ஸிசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எதெல்லாம் அவங்க உங்களுடைய பலவீனம்னு சொல்லி உங்களை அவங்க ஹர்ட் பண்ணுறாங்களோ அதை எல்லாமே நீங்கள் உங்களுடைய பலமாக மாற்றுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும், எவ்வளோ டைம் நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பிளான் பண்ணி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த டாக்ஸிக் நபர்கள் கிட்டேருந்து மென்டலி உங்களால் எப்படி விலகி வர முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு நொடி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அந்த நொடியிலேருந்து உங்களை இன்னும் எப்படி அழிக்கலான்னு அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடாமல் மனசு விட்டுடாமல் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குரூப்பில் இருக்கும்போதோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஈவெண்ட்டில் இருக்கும்போதோ அவங்க கான்ஷியஸாக உங்களை இன்சல்ட் பண்ணுறதும் உங்களை இமோஷ்னலாக ஹர்ட் பண்ணுறதும் வேணும்னே பண்ணுறதும் உங்களால் கவனிக்க முடியும். யூஸ்வலாக அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க, அழுவீங்க, இல்லை வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா இனிமேல் நீங்கள் தைரியமாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அவங்கள பார்த்து ஒரு புன் சிரிப்பு பண்ணுறதும், இல்லை என்னால் அப்படி முடியாது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை சொல்லி அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து போகிறதும், அவங்களோட அந்த ஒரு பவுண்டரியில் நீங்கள் இல்லாமல் இருக்கிறதும் கொஞ்ச நாளில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறத விரும்புறதில்லை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதனால் அவங்க சேஞ்ச் ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சேஞ்ச் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது, கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி அவங்க நிறைய நெகட்டிவாக பேசி உங்களுடைய பேரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி காசிப் நிறைய பண்ணுவாங்க. அது உங்கள் காதில் விழற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. உங்கள் காதில் விழுந்தா அது கேட்கவே கேட்காத மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அதை இக்னோர் பண்ணுறது தான் நல்ல வழி.
ஏன்னா எப்பயுமே நம்மளை ஒருத்தவங்க வந்து கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க, நம்மளை வந்து அவங்க மதிக்கிறதில்ல, அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை ரொம்ப மனசு உடைய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம மீண்டு வரும்போது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக எல்லா ஆங்கிள்லேருந்தும் நம்மளோட வீக்னஸை வச்சு அதை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய பலம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதும், உங்களுடைய பலவீனத்தை ஒரு அஸ்திரமாக என்னை நோக்கி பிரயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நீங்கள் உங்களுக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருந்தாலும் நம்மளை ஹர்ட் பண்ணுன்ற இன்டென்ஷனோடு அவங்க பேசினாலும் நம்ம பர்சனலாக ஹர்ட் ஆகாமல் நாள் அடைவில் அந்த பவுண்டரியில் என்ன நம்மளால் கிளியராக போட முடியும். அப்படின்னா இப்போ நெகட்டிவாக பேசுகிற எல்லாருமே இல்லைன்னா நம்மளை பற்றி வந்து புறம் பேசுகிற எல்லாருமே, காசிப் பண்ணுற எல்லாருமே கெட்டவங்க தானா? அப்படின்னா டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களாக மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னா அதுதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சில நேரங்களில் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க கூட டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதோ, இல்லைனா ஒரு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதோ, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதோ இந்த பொசசிவ்னஸ், ஜெலசி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது என்ன கேட்காம நீ எதுக்கு பண்ணுற, எனக்கு தெரியாமல் நீ எப்படி பண்ணுவ, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வர இடத்துல மிகுந்த அன்பு கொண்டவர்கள் கூட ரொம்ப டாக்ஸிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அவங்க கூட உட்காந்து கிளியராக ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போதும், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்கணும், இந்த மாதிரியான புரிதல்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். எல்லா டாக்ஸிக் நபர்களுமே கெட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லவங்க கூட சில நேரங்களில் அவங்களுடைய டாக்ஸிக் பிஹேவியரை வெளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது உங்களோட சூழ்நிலைக்கு பொருந்தது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தேவையில்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே டாக்ஸிக் பீப்புள் தான், நம்மளை கேள்வி கேட்குற எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படிங்கிற முடிவு எடுக்காமல் உண்மையிலேயே அந்த கேள்வியில் இல்லைன்னா அந்த நபர்கிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கா, நம்மளோட வளர்ச்சிக்காக தான் கேட்குறாங்களா அப்படின்னு நம்ம ஆலோசனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் இன்னும் கிளியராக நிறைய ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ண முடியும். கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.